ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி 32 சைஸு 3 டாட் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எப்பொழுதும் போல் நம்ம கிளாத்தை ரெண்டாக மடிச்சுக்கிறோம். நம்ம இதுக்கு 70 இன்ச்சஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ரெண்டாக மடிச்சுட்டு ஸ்கேலில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதில் எந்த விதமான எக்ஸஸ் கிளாத் நமக்கு வரல. எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த 1/2 இன்ச் வந்து கீழே வந்து நம்ம வேஸ்ட்டு சைடு மடித்து தைக்கிறதுக்காக தான் விடுறோம். இது ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சஸ் தான் வருது. அதனால் 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்காக வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த லைன் எதுக்குன்னா நம்ம வந்து பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக உள்ள லைனு. இப்போ ஷோல்டர் நமக்கு பார்த்திங்கன்னா 13.5 தான் வருது ஃபுல் ஷோல்டரு. அதுக்கு நம்ம ஃபார்முலா போட்டு நம்ம டிரைவ் பண்ணுறப்ப 5 தான் வருது ஷோல்டரு. இது அதில் 5ல் பாதி வந்துட்டு நம்ம 2.5 வந்து நெக் வித் வச்சுக்கிறோம். நெக் ஹைட்டு வந்து 7 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். நெக் ஹைட் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். இதே வந்து ஆர்ம் ஹோல் ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 5 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். ஆர்ம் ஹோல் ஹைட்டு 5 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். ஆர்ம் ஹோல் ஹைட்டோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட்டு டிவைடட் பை 6 இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆர்ம் ஹோல் ஹைட் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு வந்து செஸ்ட்டு ரவுண்டோட ஃபார்முலா வந்து நம்ம 8 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். ப்ளஸ் 1.5 வந்து நமக்கு ஈஸ் அலவன்ஸ் விட்டுருவோம். வேஸ்ட்டுக்கும் அதே ஃபார்முலா தான். வேஸ்ட் டிவைடட் பை 4 அதுக்கு ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்து ஈஸ் அலவன்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா லைனையும் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். நெக் லைன் வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் லைனு. இப்போ வந்து செஸ்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு பேக் பார்ட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மெயினானது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணால் ஆர்ம் ஹோல் ஹைட்டில் பாதி வச்சுக்கிறோம். பாதி வச்சுக்கிட்டு 1.5 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் லைனில் ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்வ் லைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணால் தான் நம்மளோட ஷோல்டருக்கும் நம்மளோட ஆர்ம் ஹோல் லைனுக்கும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நெக் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஆர்ம் ஹோல் லைனோட ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கிளாத் வந்து ஃபேப்ரிக் வந்து விடணும். அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்பொழுதும் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிட்டு. பேக் டாட் வந்து நான் ஆக்சுவலாக இதில் வந்து மார்க் பண்ணலை. நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து எப்பொழுதுமே ஸ்டிச் பண்ணுறப்ப நான் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த லைனில் நம்ம ட்ரா பண்ணணுமோ கரெக்டாக அந்த லைனில் தான் நம்ம வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். மாற்றி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிட்டு. கட் பண்ணி பேக் பார்ட்டை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு போகிறோம். பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் நம்ம எப்பொழுதுமே ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு நம்ம ஆல்ரெடி டபுளாக மடித்து போட்டுக்கிறோம். அதையும் டபுளாக மடித்து போட்டு இதில் வந்து 4 ஃபோல்டு இருக்குது. ஆக்சுவலாக 2 லெஃப்ட் ஸ்லீவுக்கு 2 ஃபோல்டும் ரைட் ஸ்லீவுக்கு 2 ஃபோல்டும் 4 ஃபோல்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். நம்ம எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு ஹெம்லைன் ஸ்லீவோட ஹெம்லைன் வந்து அடித்து திருப்புறதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த லைன்லேருந்து ஸ்லீவ் ஹைட் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு 8 இன்ச்சு வச்சுக்கிறோம். இதில் வந்து 8 இன்ச்சு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்லீவையும் ஆர்ம் ஹோலையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக கேப் ஹைட் வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். ஆர்ம் ஹோலில் அந்த கேப் ஹைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து வரையணும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு நமக்கு 7.5 இன்ச்சஸ் வந்துச்சு. அதுலேருந்து -1.5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு 1.5 இன்ச்சஸ் வந்து ஈஸ் அலவன்ஸ் விட்டுக்கிறேன். அதுக்கு வந்து ஆர்ம் ஹோல் லைனுக்கும் நம்ம ஸ்லீவுக்கும் லைன் வரைஞ்சிட்டு மிட் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு வச்சு ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பொழுதுமே பேக் ஆர்ம் ஹோல் தான் நம்ம வந்து வரையணும். பேக் ஆர்ம் ஹோலை தான் நம்ம வச்சு செக் பண்ணணும். நம்மளோட பேக் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம்ல அதோட ஆர்ம் ஹோல் ரவுண்டும் ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்டும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பேக் ஆர்ம் ஹோல் வச்சு தான் செக் பண்ணணும். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வச்சு செக் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு 2 லைனும் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வைக்கிறோம். ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சஸ் டிவைடட் பை 2 பார்த்திங்கன்னா 3.25 வரும். அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டு
1.5 இன்ச்சஸ் எக்ஸஸாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பேக் பார்ட்டோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு செக் பண்ணுறோம். நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 7.5 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக வருது. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு ஒரு 1/8 பாயிண்ட்டு நமக்கு வருது. அது பரவாயில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து அது கரெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்லீவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதுமே வந்து சொன்ன மாதிரி பேக் பார்ட்டு ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் மாறாமல் இருக்கும். கரெக்டாக நாச்சஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடு தான் நமக்கு எக்ஸஸாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸஸாக ஃபேப்ரிக் விடுறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதை அப்படியே நம்ம வந்து கிளாத்தில் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி ட்ரேஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக மாறாது. அதனால தான் ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் ஹைட் வச்சுக்கிறோம். 6.5 இன்ச்சஸ் வச்சு நம்ம லைன் வரைஞ்சிக்கிறோம். நமக்கு வந்து பேக்கில் நம்ம எவ்வளோ வச்சோம், 7 வச்சோம். ஆனால் நமக்கு ஃப்ரண்ட்டில் மாறும். அதனால் வந்து அதோட இதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு டாட் ஹைட் வைக்கிறோம். டாட் ஹைட்டு வந்துட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 7.7 வருது. அதே வந்து நம்ம +1 போட்டோன்னா 8.5 வருது. இதிலே வந்து டாட் வித்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3.25 வருது. அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு கீழே அதே 1.5 இன்ச்சஸ் லைன்லேயும் நம்ம அதே மார்க் பண்ணிவிட்டு டாட் வித்து பார்த்திங்கன்னா 1.25 வச்சுக்கிறேன். 2 சைட்லேயுமே 1.25 வச்சுக்கிட்டு நம்மளோட டாட் ஹைட்டோட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்ட் டாட் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. வேஸ்ட் டாட்டு நம்ம இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 லைன்லேயும் 1 இன்ச்சு நம்ம மேலே வந்து எக்ஸஸாக வச்சுக்கிட்டு அதோட வந்து இந்த வேஸ்ட் டாட்டை கனெக்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணால் தான் நமக்கு கப் ஷேப் வந்து ப்ராப்பரான கப் ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2த்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்து நம்ம சென்டர் டாட் கண்டுபிடிக்கிறோம். சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் ஒவ்வொரு ஆக்சுவலாக செஸ்ட்டு சைஸை பொறுத்து தான் இது மாறும். நமக்கு இது 32 செஸ்ட் அப்படிங்கிற வாசி நான் 1.25 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் லைனுக்கும் டாட்டை நம்ம வரைஞ்சிக்கிட்டு ஸ்லீவில் நம்ம கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிட்டோம்ல, அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் ப்ளவுஸ்லையும் நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். பேக் பார்ட்டுக்கு உள்ளதே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது. அதே மாதிரி நாங்கள் எல்லா லைனும் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நெக் லைனும் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெக் லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஒரு 0.5 இன்ச்சஸ் வந்துட்டு முன்னாடி வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எதனால இந்த 0.25 அப்படின்னா நம்மளோட நெக் ஷேப் வந்து அப்போ தான் ப்ராப்பரான நமக்கு நெக் ஷேப் கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு வரைங்கன்னா நம்ம வியர் பண்ணுறப்ப நம்ம பாடியில் போய் ஃபிட் ஆகுறப்ப இந்த நெக் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு மாதிரி இருக்காது. கொஞ்சம் நமக்கு வேறு மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் வராமல் வேறு மாதிரி ஷேப் கிடச்சிரும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கட் பண்ணுறப்ப நம்ம எந்தெந்த லைன்லாம் போட்டிருக்கோமோ கரெக்டாக அந்தந்த லைனில் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா தான் மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக மாறாது. நம்ம ஆல்ரெடி இதில் எந்த விதமான நம்ம ஈஸ் அலவன்ஸுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேக் சைடு ஃபுல்லாகவே ஈஸ் அலவன்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து கொடுத்துட்டோம். அப்படிங்கிற வாசி நம்ம இதில் ஈஸ் அலவன்ஸ் எதுவுமே விடலை. நாச்சஸ்லாம் போட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக வேஸ்ட் டாட்டு, ஆர்ம் ஹோல் டாட்டு, சென்டர் டாட்டு கரெக்டாக வர மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு அதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டி தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு எவ்வளோது நம்ம இருக்குது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டிக்கு வந்துட்டு நான் 9 இன்ச்சஸ் தான் ஹைட்டு வச்சுருக்கேன். வித்து வந்து 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 அதுதான் 2 சைட்லேயுமே வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து பட்டியை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் ரெடி ஆகிட்டு, ஃப்ரண்ட் ரெடி ஆகிட்டு, ஸ்லீவு பட்டி எல்லாமே ரெடி ஆகிட்டு 32 சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணி உங்களுக்கு ஃபிட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.